ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஜாமீன் மனு, இந்த வழக்கு விசாரணை டாஸ்மாகில் முறைகேடுன்னு சொல்லி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த காலையில் போட வேண்டிய கையெழுத்து ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனில் போடப்படலை. அசோக் குமார் அவருடைய பிரதர் கையெழுத்து போட்டிருக்காரு. அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வரலன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது? நேற்றைய தினம் நிறைய இடங்களில் இது நடந்திருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையோட அந்த விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு. இன்றைய தினம் முன்ஜாமீன் கேட்டு வந்திருக்காரு, அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. நம்மளே நிறைய தடவை இதை பற்றி விரிவாலாம் பேசியிருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போகுது இந்த வழக்கு? இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடின்றது அடுத்த கட்டம் என்ன? அதாவது டாஸ்மாகில் நடக்கிற விஷயம் ஊருக்கே தெரியும். சும்மா தூங்கிட்டு இருந்த தட்டி எழுப்பி கேட்டால் கூட டாஸ்மாகில் என்ன பண்ணலாம், சார் இந்த மாதிரிலாம் நடக்குது, இவரெலாம் காரணம், இந்த இதற்காக தான் ஆசைப்பட்ட பாலகுமாரில் அந்த அந்த லேடி எங்கே இருக்குதுன்னு கேள்றான் அந்த பெரியவர்கிட்டன்னொன்னே நம்ம நினைப்போம். அதாவது ஓரமாக பார்த்துன்னு அந்தாலும் தெரியும். எழுப்பி கேட்டோம் சொல்லுவோம், இது அவன் மச்சினா வந்தான், 2 பேர் சேர்ந்து இப்போ ஓடிட்டாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு விஷயம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குடிமகனுக்குமே கூட இது தெரியும். டாஸ்மாகில் என்ன நடக்குது, என்ன முறைகேடு, செந்தில் பாலாஜி என்ன தொடர்பு, கூட இருக்கிறவங்க என்ன தொடர்பு. அப்போ இந்த வழக்கில் ரவிச்சந்திரன் நேரு அவர்கள் அலுவலகத்திலலாம் ரெய்டு போகும்போது கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில் அதை வைத்து இடி ஒரு ரெய்டு போச்சு. அப்போது அவங்க ஒரு பெரிய ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த எஃப்ஐஆர், அந்த இசிஐஆர், அந்த இதெல்லாம் அதில் அவர் விரிவாக சொல்லியிருந்தாங்க எந்தெந்த வகையெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட்டு, இந்த டிஸ்லரி கம்பெனி, பாட்லிங், அதுக்கப்புறம் பார்கள், சட்டவிரோத பார்கள், இதிலெல்லாம் அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள், அரசியல்வாதிகள்லாம் கை கோத்துட்டு எப்படி சூப்பரான ஒரு அறிக்கை. அப்போ அதை இவர்கள் இல்லாத துள்ளுலாம் துள்ளினாங்க. அந்த டைமில் ஆட்சி அவங்க கையில் இருந்ததுனால ஊடகங்கள் தெரியும்ல, நேற்று கூட என்ன பேசலாம் தெரியுமா, செந்தில் பாலாஜி மீது நடக்கும் நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கலா அல்லது அரசியலா? விஜய் அரசியல் பழிவாங்கலை முன்னெடுக்கிறாரா அல்லது முகத்தில் குத்துகிறாரா? ஏதாவது ஒன்று. எங்கே இருந்தால் இவர்களுக்கு இந்த தலைப்புகள்லாம் கிடைக்குமோ தெரியல. எங்கேருந்து கிடைக்குன்னா இங்கேருந்தா வரும், அங்கேருந்தான் வரும். அப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஊடகங்களுக்கு இதை எப்படி மறுக்கலாம். நான் கூட ஒரு இது பார்த்தேன், இல்லை ஏதாவது சப்ஜெக்ட் பேசுவாங்களா, யாராவது இந்த விஷயத்தை கரெக்டாக தொடுவாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தம். ஷியாம் உட்பட இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் தேர்தலுக்கு முன்னாடியே திமுக சென்ட்டார்னு வச்சிங்களேன். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை ஏதாவது பேசுவாராங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் வருவாங்க, இந்த ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆட்கள்லாம். அப்போ இது என்ன பிரச்சனைன்றதை இடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஆஃபீஸை மாற்றலான் இருக்காரா, 10வது மாடி எங்கேயாவது இருக்கா, மாற்றலாமா நீ யோசிச்சுட்டு? எதுக்கு அறிவாலயத்துக்கு போயிட்டால் முடிஞ்சிச்சு கதை. ஏற்கனவே அங்கே தான் இருக்கார், போயிட்டு வர்றாரு. அங்கேயே ஒரு இது ரூம் கேட்டால் கொடுத்துட போகிறாங்க. அப்போது இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடி ஏற்கனவே இந்த வழக்கில் ரொம்ப தூரம் உள்ளே போனாங்க. ஒரு கட்டத்தில் இவர்களால் முடியலன்றப்போ தான் பெரிய அளவில் உச்சநீதிமன்றத்திலாம் வழக்கு வாதாடி 7 செகண்டில் அந்த இன்டீம் ஸ்டே வாங்கினாங்க. இன்டீம் ஸ்டே வாங்கினோன்னா மயிலாட் நான் என்ன சொல்கிறோம் வரணும்னா அப்படின்னு இடி ஆரம்பித்தா, பேசாத சொல்லுன்ற மாதிரி, அதெல்லாம் நீ வெக்கேஷன் கோர்ட்டுக்கு அப்புறம் சொல்லிக்கோ, இப்போ ஸ்டே அப்படின்ட்டாங்க. ஸ்டே அவெல்லாம் போ அப்படின்னு வெற்றின்னு இவங்க தூக்கிட்டு ஓடியாந்தாங்க. இடிக்கு அது இது ஆச்சா பூச்சா. அதோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையில், பிரபல பத்திரிக்கை, அந்த எம்எல்ஏக்கள் லஞ்ச அந்த பேர வழக்கில் ரமேஷ்னு ஒருத்தர், நான் இது சம்மந்தமே இல்லை, என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிமாண்டும் பண்ணிட்டாங்க, எனக்கு ஜாமீன் கொடுக்கணும், என்னுடைய இதை இவர்கள் விசாரிக்கிறது கரெக்ட் இல்லை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் உண்மை வெளியே வரும் அப்படின்னு அப்படி கேட்குறாங்கன்னா, அந்த ஆள் உண்மையிலேயே ஒரு நியாயமான ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ வழக்கு கேட்டால் சிபிஐ எப்படி நோண்டுன்னு தெரியும். அப்போது இந்த விவகாரத்தில் அந்த நபரை ஏதோ தப்பாக ஃபோனில் பேசும் தப்பா அப்படின்னு நீதிமன்றமும் அதை பரிசீலித்து அந்த ஆளுக்கு ஜாமீனையும் கொடுத்துட்டு இவர் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடைன்ட்டாங்க. ஆனால் பத்திரிகைகளில் இவங்க எப்படி போடுறாங்கன்னா, அந்த வேற வழக்குக்கே உயர்நீதிமன்றம் தடை மாட்டிக்கிட்டாங்க அதிகாரிகள் அப்படி இப்படின்னு போடுறாங்க. இதுதான் இன்றைக்கி மிஸ்லீடு. இந்த மாதிரி தான் அன்னைக்கு இடி விவகாரத்தில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே காத்துக்கிட்டே இருந்துச்சு. இடி வெக்கேஷன் கோர்ட்டு முடிஞ்சு வரும்போது அதே ஜட்ஜி தான் தலைமை நீதிபதி.
அவர் இந்த இதில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் மறுபடியும் விசாரிக்கும் போது இடி வச்சு செய்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, எங்களுடைய பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலாம். இவர்கள் வந்து மூல வழக்கு இல்லை, அது இதுன்னு இவர்கள் தனியாக இவர்கள் வழக்கு அப்படி கொண்டு போகிறாங்க. இல்லாட்டினாலும் ஆதாரங்கள் அடிப்படையில் நாங்கள் வர முடியும், மூல வழக்கு போகிறதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். இப்படி போகும்போது உங்களுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கா, இடைக்கால இது இல்லை இது இவ்வளோ அதிகாரம் இருக்கா, பரவாயில்லையே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடைக்கால இந்த விஜய் மண்டல் வழக்கு இருக்குது, அந்த வழக்கில் அது அதிகாரம் சம்மந்தமான வழக்கு ரொம்ப வருஷமாக நடக்குது. நல்ல தீர்ப்பு வரும், இடைக்கால தீர்ப்புகள் வரும். அது வந்து டிசம்பரில் வருது. அது வந்தால் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. டிசம்பர் போய் எவ்வளோ ஆகுது, அதாகிடுச்சு 7 மாதம் ஆகிப்போச்சு. இன்னும் வருது. அதான் நீதிமன்றங்கள்ன்றது. அப்போ ஈடியே அந்த வழக்கில் அப்படியே முடங்கி போய் கிடக்குது. இப்போது இவர்கள் இங்கே இருக்கிற சில புலிகள், சட்ட புலிகள் இதை தூக்கின்னு வந்துட்டு போட்ட எஃப்ஐஆரில் முழுவதும் உடைய அந்த இதை பேஸ் பண்ணி தான். அப்போ உண்மைனா இவன் போனான், காவலாளி அடித்து போட்டான், அவன் ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டிக்கின்னு காவலாளி மாதிரி உள்ளே போய் அங்கே போய் பணத்தை தூக்கின்னு வந்துட்டான், வரும்போது இந்த வண்டியில் ஏறி போனான்னு ஈடி எழுதிருக்குதோ வச்சுக்கிங்க. இப்போ புதுசாக போய் பிடிக்கிறவனும் அதை தான் எழுத முடியும், வேறு ஏதாவது எழுத முடியுமா? அதுவே இருக்குது அப்படின்னா, அதனால் ஈடிக்கு வந்து ஏற்கனவே தடை வச்சுருக்காங்க. இது செல்லாது. இப்படி ஒரு புலிகள் ஈடிக்கு தடை விதித்தது அடுத்த கட்ட ரைடு மற்ற விஷயங்களுக்காகத்தான். இந்த இசிஐஆர் தப்பு, இதுக்கு தடை, இது வழக்கே சம்மந்தம் குவாஷ் பண்ணுறேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. குவாஷ் பண்ணியிருந்தேன். அப்போது இந்த விவகாரத்தில் வந்து இந்த மாதிரியும் உருட்டுறாங்க. இதை எடுத்து இப்போ இன்றைக்கி ரயில் போய் இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள்லாம் தட்டியிருக்காங்க. நேற்று ஹோட்டலில் வச்சு செந்தில் பாலாஜியிடம் தீவிர விசாரணைகள். மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி, தாரக வந்து பாராட்டலாம். எதுவுமே நடக்காத மாதிரி முகத்தை வச்சுட்டு பேசுவாப்புல. இல்லை, அது முகமே அப்படி தான். முகமே அப்படி தான். அது அவர் கொடூரத்தன்மையாக இருந்தாலும் சரி, சாந்தமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் முகம் அதே மாதிரி வச்சுக்கிட்டு பேசுவார். ரொம்ப அழகாக திருப்பி பதில் சொல்லுவார். அந்த பதிலில் வந்து நீங்கள் நம்பிட்டு ஏற்றுட்டு போகணும். மடக்கி கேள்வி கேட்டால் அதுக்கும் ரொம்ப கோவப்படாமல் பதில் சொல்லுவார். ஒருத்தர் கேட்பா தெரியுமா, பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் எங்கேயுமே வாங்குறதில்ல, வாங்க போகலாம். அது சில இது பண்ண அந்த பையன் நைஸாக கேட்பான், காண்டி பண்ணு பேர், நான் வேணா கூட்டு போகிறேன் வரீங்களா சார், அதுக்கும் அழகாக சமாளித்து பதில் சொல்லுவார். அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அதில் எக்ஸ்பர்ட் அவர். அதனால் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நீங்கள் தமிழகம் முழுவதும் விசாரித்து பாருங்கள், என்னை போன்றவர்கள் மேலே வந்து இது அரசியல் பழிவாங்கல் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த அரசும் சரி, போன அரசும் சரி, அதுக்கு முந்தின அரசும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் இவரை சுற்றி வழக்குகள் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி சம்பவம் செய்யறதுல கெட்டிக்காரர். அதாவது இப்போ எந்த கட்சியில் இருக்காரோ அவங்களே இவர் மேலே வழக்கு போட்டுருப்பாங்க. அந்த கட்சிக்கு வந்த அப்புறம் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவார். ஆமாம். இப்போ தாவேகா சேர்த்துட்டிங்கன்னா தாவேகாக்கு தேவைன்னா திமுக இருந்து 10 பேர் பிடிச்சி கொடுப்பார். நல்லா பண்ணுவார். என்ன ஒரு ஆற்றல் மிக வீரர், தியாகச்செம்மல், நல்லா ஒரு கள வீரர், தியாகச்செம்மல், தியாகி, அந்த மாதிரி தியாகின்ற மாதிரி. அப்போ அவர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் என் மீது குற்றச்சாட்டே இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகும். எப்படி அவர் பாட்டுக்கு இருந்தார், ஜாமீன் இது பண்ணி கொடுத்தாங்க, அவர் பாட்டுக்கு இருந்தார், கையெழுத்து போட வரல அப்படின்னு அவர் சொன்னார். கையெழுத்து போட வந்தால் நீ வேறு வழக்கில் விசாரிப்பாங்க, கைதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னாரு. அதையும் மீறி வர வச்சு இப்போ இந்த மாதிரி நடக்குது. இந்த குற்றவாளி சில பேருக்கு தெரியும் என்ன நான் பண்ணுவேன், எங்கெங்கே மாட்டுவோன்னு. ஏன்னா இது மட்டும்தானா அப்படின்வான். இது மட்டும்தான் சார், அப்படியா, பரவாயில்ல, அது தெரியாது போல் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த அவங்க வந்து அவங்களும் தெளிவாக இருப்பாங்கல்ல. ஆனால் நான் சொல்ல வர்றது, தாவேகாவுடைய காவல்துறை ஒரு விஷயங்களை விசாரிக்கணும். ஜெயலலிதாலாம் அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. கலைஞர் கூட கரெக்டான காவல்துறை அதிகாரி போடுவோம். இப்போது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்க கலைஞர் நீங்கள் பல பத்திரிகையாளர் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க யாரை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு. இவங்கனால ஒரு சாதாரண டிஎஸ்பி நல்லம்மா நாயுடுன்னு தூக்கி போட்டாங்க. கரெக்டாக கொண்டு போய் 4 வருஷம் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கு, இந்த பேருந்து ஜாப் ராக்கெட் வழக்கு, ஒரு அப்படி இப்படி இருந்துகிட்டே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி ஒரு கரெக்டான அதிகாரி தூக்கி போட்டார் சிசிபிக்கு. அவர் வந்த பிறகு எங்கெங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஃப்ரேம் பண்ணி விட்டு போயிட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னா இன்னை வரைக்கும் அது ஈடியில் பெரிய தலைக்கு மேல் தோங்க. அந்த மாதிரி இதனை இவன் முடிப்பான் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த வேலையை தாவேகா செய்கிறதுக்கான இது என்னென்னா, விஜய்க்கே 1000 பிரச்சனை இருக்கும். இன்னொன்று அவர் அரசியல் அனுபவம், அவருடைய அனுபவமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்.
இவருக்கு இந்த மாதிரி. அப்போ அதிகாரிகளில் நீங்கள் பழைய அதிகாரிகளை வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி, அவருக்கு இவங்களுக்கு ஆவாமல் கூட போச்சு, தூக்கி கடைகோடி அடித்தாங்க, மறுபடியும் கூட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அவருடைய திறமை தெரிஞ்சு அவரை பயன்படுத்தினாங்க. அவர் உருவாக்குனது தான் மக்கள் நல கூட்டணி. அவரு அப்போ பார்த்துக்குங்க ஜெயலலிதா எப்படி பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த அதிகாரி வந்து அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. இவங்கெல்லாம் கூட்டி இப்படி இந்த பக்கம் தம்பி இப்படி வாங்கப்பா, என்ன பிரச்சனை, ஒரே பிரச்சனை ஆகுது, வாங்க நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் பண்ணுங்க, உங்களால் முடியும். ஆமாம் முடியும். உங்களுக்கு நாங்கள் பிரச்சனை, நாங்கள் திராவிட கட்சி கூட சேர மாட்டோம். அந்த கம்யூனிஸ்ட் இருக்காங்களே, நடைமுறைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ இந்த விசுவாசத்தை காமிக்கிறாங்க பாருங்க திமுக, இவங்க தாவக கூட்டணியில் இருப்பாங்களாம், நல்ல கண்ணு சிலை திறக்க இவர் கூப்பிடுவாங்களாம். நியாயம் தானே சார்? கேட்டால் நாங்களும் திராவிட இயக்கமும் ஒன்றாக பயணிப்போன்னு ஒரு மிகவும் வீரபாண்டியன் சொல்கிறாரு. அப்போ இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரன், பழைய வரலாறு படித்தவங்களாம் பைத்தியக்காரன். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, இதே மிசா காலத்தில் தூக்கி உள்ளே வச்சு நோக்குன்னு திமுக நோக்குனப்போ நீங்கள் ஒன்றாக பயணிச்சிங்களா இல்லை இந்திரா காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு மிசாவை ஆதரிச்சிங்களான்றதெல்லாம் வரலாறு இருக்குல்ல. உதயநிதி வேணால் தெரியாமல் இருக்கலாம், மற்றவங்க தெரியாமல் இருக்குமா? அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அவர் நல்ல அவர் அந்த காலத்தில் இருந்தவர் தானே, பிறந்தவர் இருந்தவர் இல்லை, பிறந்தாலே தெரிஞ்சிருமா? வயிற்றுல இருந்தாருன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அபிமன்யுவா அவரு, எல்லாம் தெரியும். அர்ஜுனரா அவரு சொல்லியிருப்பாங்கல்ல, சக்கரை கருவிலேயே சொல்லி கொடுக்குறது கேட்டிருப்பாருல. இன்னைக்கு பல பேர் அப்படிதான் இருக்கிறான். எனக்கு கேட்டா, ஐயோ சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சார், ஐ எம் பார்ன் இன் 2K கிட்ஸ் சார், நீங்கள் 90s நடந்ததெல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும், எனக்கு பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது சார் அப்படின்னு. டேய், அப்போ சுதந்திர போராட்டம் பற்றியும் அம்பேத்கர் மற்ற தியாகிகளை பற்றி பேசுகிறோமே அப்படின்னா, அப்போ நான்லாம் 1920 பிறந்தேன்னு சுதந்திர போராட்டம்னா. அதனால் படிக்கடா பரமா படிடான்னு எதுக்கு சொன்னாங்க? அதெல்லாம் படிக்க மாட்டோம், தெரிஞ்சிக்க மாட்டோம். அதாவது இன்னைக்கு சிலம்பரசன் சிம்பு ஒரு இது நல்ல அருமையான கருத்து, பழசு படிக்கிறது கற்பதுகிறது ரெண்டு கூட வித்தியாசம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக கற்பது தான் பள்ளி, படிக்கிறது கிடையாது. இங்கே படிக்கிறதுன்றது கூட எப்படி ஆயிடுச்சுன்னா மனப்பாட கல்வி முறையாக மாறிடுச்சு. இன்றைக்கி தான் நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், செம்ம காமெடி. 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டரே காட்டாமல் புக்கை வச்சு சொல்லி கொடுத்துனுக்குறாங்களா அந்த மாணவர்களுக்கு நம்ம அரசு பள்ளிகள். இப்போ இல்லை சார், இல்லை இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, பல ஆண்டு காலமாக நடக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுதுன்ற இந்த விவகாரம் இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது கம்ப்யூட்டரை வாங்கி ரூம்குள்ளே வச்சு பூட்டு போட்டுக்கிட்டு அதையும் நம்ம பிடி ஸ்கூல் நம்ம உங்களுக்கு எனக்குலாம் அனுபவம் இருக்கா? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும் பிடி மாஸ்டர் ரூமில், ஒன்று கூட ஒரு நாள் வெளியே வந்து அது பாட்டுக்கு அது இருக்கும், நம்ம பாட்டுக்கு நாம இருப்போம். நாங்கள் பார்த்தோம் போன +2 படிக்கும் போது மேட்டி தம்பிள்ஸ்லாம் தீன்னு வந்துட்டோம். பேட்டா இத்தனை வருஷமாக உள்ளே தானே வச்சுருந்தேன், இனிமேல் எங்கள்கிட்ட இருக்கட்டும். அந்த மாதிரி இது வந்து இவர்கள் அந்த செந்தில் பாலாஜி மற்றவர்கள் இந்த வழக்கு, இந்த பத்திரிகையாளர்கள் அந்த வழக்கு வந்து இடி தடைன்றதுனால இந்த வழக்கு உயிர் பெறாது அப்படி இப்படின்னு. அப்போது இவர் செந்தில் பாலாஜி போய், ஐயா இந்த வழக்குலேயே நான் இல்லை, அதனால் என்ன நீங்கள் முன்ஜாமீன் கொடுக்கணும்னு நீதிபதியை ஏமாற்ற பார்க்குறாரு. நீதிபதி அப்படியா அப்படின்ட்டு அப்படி பார்த்துனுக்கிறாரு. A1 செந்தில் பாலாஜின்னு போடுது. சரிப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? நீதிபதியாக பார்த்து இன்றைக்கி தள்ளுபடி பண்ணிக்கிறார். ஐயா இதில் வந்து பூர்வாங்க விசாரணையில் இருக்குது, 100 கோடி ரூபா சம்மந்தப்பட்ட விஷயம், அது சரி ரைட் பேசுறது கொஞ்சம் நியாயமாக இருக்குது, அதனால் தர முடியாதுன்ட்டாப்புல. அதனால் உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதான் நான் போட்டேன், கைதா தலைமறைவா, பேட்டிங்கா பவுலிங்கா, ஃபீல்டிங்கா பவுலிங்கா ஃபீல்டிங்கா, அது மாதிரி தான். இல்லை இந்த விஷயம், இந்த விவகாரம், இந்த செந்தில் பாலாஜி அப்படின்ற இந்த விவகாரம் கடந்த இதுலேருந்தே நமக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிபேட்டுகளில் மற்றவங்கள்லாம் பேசும்போது இது ஒரு அரசியல் பழிவாங்கல், இதை வந்து நான் அவங்க பாணியிலே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கார்த்தி, இந்த விவகாரம் வந்து அரசியல் பழிவாங்கலா? நீண்ட காலமாக திமுக மீது இப்படி ஒரு இது இருக்கிறது, இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? கண்ணால் தான் இல்லை, அது ரொம்ப நுணுக்கமான இடம் நீங்கள் சொல்கிறது, மிக மிக நுணுக்கமானது நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் நான் வந்து ராஜாவுடைய பார்வையிலிருந்தே வருகிறேன். அவர் ரோஜா தான் இதுக்கு காரணம் என்கிறார். நீங்கள் உங்கள் பார்வை என்ன வைக்கிறீர்கள்? அது காஜாவா கூட இருக்கலாம், டெய்லர் கடை காஜாவா. அதனால் இந்த மாதிரி தான் இன்றைக்கி உருட்டுறாங்க. அந்த டிபேட் நான் முழுசும் பார்த்தேன். கடைசியில் கழுவி திமுகவுக்கு எதிராக இப்படி தான் பண்ணுவாங்க. இவர் திமுகவை தீய சக்தின்னு தான் சொன்னார், ஊழல் சக்தின்னு சொன்னது அதிமுகவை தான். ஆனால் அநியாயம் பண்ணுறாரு, ஊழல் சக்தி அதிமுக நடவடிக்கை எடுக்காமல் தீய சக்தின்னு தானே சொன்ன நீ, இப்போ ஏன் இங்கே ஊழல் நடவடிக்கை எடுக்கிற?
அப்படின்னு ஒருத்தர் மட்டும் வேலிட் பாயிண்ட் வச்சார். இந்த விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாரையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2017 பார்ட்டி ஃபண்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும், அது இவர்களுக்கு சிக்கல் வரும் அப்படின்னு. இதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நிறுத்திக்கிட்டாங்க இப்போதைக்கு, தற்காலிகமாக கதவை மூடிட்டாங்க, ஹவுஸ்ஃபுல் ஓடு அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்களா, வெயிட் பண்ணுங்கனால கதை கந்தல் தான். அதனால் இனிமேல் அதிமுகலேருந்து வருபவர்களை தாவேக்காவில் இணைக்காமல் இருந்தால் இவர்களுக்கு மரியாதை. இப்போ சேர்த்தவங்களுக்கும் உரிய இது கொடுக்கூடாது இல்லை அதே மாதிரி அவங்க மேலே வழக்கு இருந்தால் அதை முறையாக நடத்தணும். இது மூணையும் பண்ணால் தூய சக்தின்னு நம்புவாங்க. நீங்கள் விஜயபாஸ்கர்லையும் அவங்களையும் காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவரும் பேசினார், நீங்களும் அவ்வளோ பேசியிருக்கீங்க. அதனால் இப்போ புதுசாக இப்போ வைத்தியலிங்கமே இங்கே வர மாதிரி தான். ஆனால் வைத்தியலிங்கத்துக்கு எதிராக அவங்க கேஸ் போட்டாங்க. அப்போ அதை தான் சொல்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் மேலே 12 வாரத்துக்குள்ளே விசாரித்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு எப்படி போகுதுன்னு எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அப்போ அந்த வழக்கை முறையாக விசாரிக்கணும். அடுத்து டிவிஎஸ்சி ஊழல் வழக்குகளை மற்றவர்கள் மேலே கொண்டு போகணும். இது ஒருத்தர் மேலேன்னு இல்லாமல் இருக்கிற எங்கெங்கே தப்பு நடந்தால் அங்கெல்லாம் கொண்டு போகணும். அப்போ தானே நீங்கள் பழி வாங்கலாம், அரசியலா அப்படிலாம் கேட்க முடியாது. இதில் இன்னொரு பக்கம் மிக முக்கியமானது நேற்றைய தினம் நடந்த ஒரு அரசியல் நிகழ்வு. அது வந்து தமிழர்களால் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா வந்து மாதிரி எல்லாரும் இங்கிலீஷ் பேசணுன்ட்டாங்க. ஆமாம், 150 மருத்துவ இடங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில். முன்னாடியே நடந்திருக்கு, ஆனால் இதான் முதல் தடவை. இந்த மாதிரி பல சம்பவம் நடந்தது, இதான் முதல் தடவை. 151 இடங்கள் வந்து தாரை வார்க்கப்பட்டிருக்கு. நமக்கு போராடி கஷ்டப்பட்டு வாங்கி வச்சது எல்லாத்தையும் இந்த அரசு வந்து, இந்த கையாளாகாத அரசு வீணடிச்சு. இந்த கலந்தாய்வில் 2வது கலந்தாய்வு நடக்கிறதுக்கு முன்னாடி 2வது கலந்தாய்வு நடத்திருக்கணும். இதுக்குள்ளே இந்த தேர்தல் மற்ற விஷயங்கள் இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது அது இதுன்ற குழப்பத்தில் விட்டது மட்டும் இல்லை, சரியாக வாதாடவில்லை அப்படின்ற ஒரு குறைபாடும் இருக்குது. அதனால் இந்த விவகாரத்தை பற்றி முழுமையாக இன்னும் நானே கூட அது உள்ளே போய் என்னன்னு படிக்காமல் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. அதனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், காவல்துறையும் சட்டத்துறையும் பயன்படுத்துறதுல இவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். தாவேகா சரியான வழக்கறிஞர்கள் சரியான இதை போட்டு பண்ணுறதுல பலகீனமாக இருக்கிறார்கள். அப்போது அதை அதிகாரிகள் எப்போவுமே எப்படி இருப்பான்னா அப்படியே கம்முன்னு இருப்பான். இப்போ ஒரு ரோட்டில் தண்ணி மழை பெஞ்சு திடீர் இது தண்ணி அப்படியே ஓடுது, ரோடே தெரியல, ஒரு இடத்துல மேன்ஹோல் திறந்துருக்கு, வர்றவங்களாம் அதில் உள்றான். அங்கே ஒருத்தர் உட்காந்து கொடையை பிடிச்சி உட்காந்து பார்த்துன்னே இருக்கிறாரு, வர்றவங்களாம் உள்றான். அதில் ஒருத்தன் வந்து உழுந்தவனா கேட்குறான், யோ அங்கே தான் பள்ளம் இருக்கு எல்லாம் உள்றான்னு தெரியல, சொல்ல வேண்டியதானே, நீ கேட்க வேண்டியதானே, என்கிட்ட கேட்டுருந்தா நான் சொல்லியிருப்பேன், நீ ஏன் போய் உழுந்துட்டு என்ன வந்து குட்ட சொல்கிற அப்படின்னு. இதுதான் அதிகாரிகள் மனநிலை. அவங்க வந்து இன்றைக்கி பல விஷயங்களில் இப்போ கரண்ட் பில் பிரச்சனை வருது, இப்போ மறு ஆய்வு சொல்லிட்டாங்க, அது எங்கே வருது, எங்கேருந்து வருது, அதிகாரிகள் அது ஏன் தடுத்துருக்க முடியாது? மின்வெட்டு எப்படி வந்துச்சு? மின்வெட்டுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இவங்க வந்து 16 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கிறாங்க, ஏன்னா ஆள் பற்றாக்குறை. முன்ன வந்து கில்மா தனி கில்மாலாம் கிடைக்கும், இப்போ கில்மாவுக்கு தடை போட்டோம்னா நான் ஏன் உழைக்கணும்? 8 மணி நேரம். இப்போ நம்ம பத்திரிகை அலுவலகத்துலேயே நான்லாம் பார்த்துருக்கேன், காலைல 9 மணி வருவான், வந்துட்டு பேக் இறக்கி வைப்பான், அப்படியே போவான், அப்போ தான் டீ சாப்பிடுவான், ஏன்னா வீட்டில் சாப்பிட்டுக்க மாட்டான். அப்படி போவான், வருவான், தண்ணி குடிப்பான், டீ சாப்பிடுவான், அப்படியே ரெஃப்ரெஷ் ஆவான் அப்படின்னுவான். அப்புறம் பக்கத்து சீட்டில் போய் நின்று பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் வருவான், லஞ்ச் டைம் அப்படியே பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே உட்காருவான். உட்காந்துட்டு ஒரு மொக்க செய்தியை எதிராக எடுத்து காப்பி பண்ணி போடுவான். அப்புறம் எப்படி பேச்சு போவோம்? நீங்கள் காலையில் 9 மணிக்கு சீட்டுக்கு வரும்போதே ஒரு 10 பாயிண்ட்டு 10 நியூஸை எடுத்து வச்சுட்டு அதில் ஏதாவது உள்ளது அடிக்கலாமான்னு தான் நாங்களாம் அப்படி தான் வருவோம். இது இருக்குது, இதில் என்ன பண்ணலாம், இதில் பழைய செய்தி எப்படி கனெக்ட் பண்ணி அடிக்கலாம், இதில் என்ன வியூஸ், இப்படி தான் வருவோம். வந்தோடனே ஓப்பன் பண்ணி கடன்னு அடித்து ஏற்றுற வழியை பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி வருவாங்க. 5:30 மணி 6 மணிக்கு முடியுது டியூட்டி, நம்ம கையில் 4 நியூஸ் கையில் வச்சுருப்போம், இன்னும் 2 நியூஸ் விசாரிச்சுருப்பான், விசாரிச்சு சொல்கிறான்னு இருப்பான். சரி இன்றைக்கி இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உட்காந்துருப்போம். ஆனால் அந்த பார்ட்டியில் 9 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு ஆரம்பிட்டு அப்படி 5:30 மணிக்கே சிஸ்டத்தில் ஒரு நியூஸு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பப்ளிஷ் பண்ணாது, அப்படியே எழுந்திரிச்சு நெட்டி முறிக்கும் அப்படின்னோம். அப்புறம் மற்றவங்கள்ட்ட பேசும், அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வரோம், மூஞ்சிலாம் கழிட்டு அப்படியே வரோம், மறுபடியும் ஒரு காபி சாப்பிடும், பேக்குகளை எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு ஜிப்பெல்லாம் போட்டு மூடிடணும்.
கரெக்டாக 5:50 ஆகும். இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு 6 மணிக்கு கேட்டால் நாங்களும் வேலை செஞ்சோம். இந்த மனநிலை தான் அதிகாரிகளுக்கும் உண்டு. 10 மணிக்கு ஆஃபீஸ்னால் 10:30, 10:45, 11 வருவாங்க. இந்த அலுவலகங்களுக்குள்ளேயே புடவை விற்கிறவன், மீன் விற்கிறவன், மீன் விற்பான். நான்லாம் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். உள்ளே வந்து மீன் விற்றுனுக்குறான். அந்த அம்மா வேலை பேசி வாங்கினுது. நான் வர நின்றுக்கிறேன். என்னப்பா? நம்ம இரு, இன்னும் இந்த மீன் ஐஸில் வச்ச மீன் மாதிரி இதுதான். அப்போ இந்த மாதிரி மீன், புடவை, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த சீட்டை விட்டு எழுந்துச்சி அங்கே போய் வேறு கதை பேசிகிட்டு இருக்குது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் டீ சாப்பிட போயிடுவாங்க. டீ சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் இது பண்ணால் லஞ்சுக்கு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு பேப்பர் இங்கேயே தான் எழுந்திரிச்சா அந்த டேபிளில் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் பார்க்கணும். இல்லைப்பா இதெல்லாம் பார்க்க வேண்டியது, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு வா, அவ்வளோதான். இந்த விட்டேத்தியான முறைகள் பேங்க்லேயும். ஆமாம். எனக்கு ஏடிஎம்மில் நான் அப்போ ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணால பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டிரைவருங்களுக்கு சம்பளம் கொடுப்போம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு தெரியும். ஒரு மாதிரி ரொட்டேஷன்லேயே இருக்கும். இதில் நம்ம பணம் ஏடிஎம் கார்டில் எடுத்து தான் அவங்களுக்கு பணம் கொடுப்போம். எடுக்கும் போது சில சமயம் வராது பணம். நம்ம நினச்சிட்டோம் வரலான்ட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு ஏடிஎம் இதில் போடுவோம். ஆனால் இது வந்து கணக்கில் டெபிட் ஆகி நம்ம கணக்குக்கு திரும்பி வராது. அது டெபிட் ஆகின மாதிரி, ஆனால் நம்ம கணக்கு வராது. ஆனால் ஏடிஎம்மில் பணம் வெளியே வந்திருக்காது. இந்த மாதிரிலாம் ஒரு தடவை ஏதோ ஒரு யோசனையில் போய் செக் பண்ணால் இந்த வழக்கமாக இந்த பேங்க் நடைமுறை அப்படி இப்படி இப்படி. அதுக்கப்புறம் ஒரு அம்மா புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கு. அதனால் அது இந்த விஷயத்துக்கெலாம் பழகலை. என்ன சார் கொடுங்க சார், இந்த மாதிரி 5000 ரூபா மாட்டிக்கிச்சு மேடம். எவ்வளோ அப்படின்னு? 5000 ரூபா. 5000 ரூபா தானா அப்படின்ச்சு. என்ன மேடம்னா 23,000 ரூபா உங்களது இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் கிளைம் பண்ணவே இல்லை. சரி மேடம், இத்தனை மணி நேரத்துக்குள்ளே அது வந்துடும், நீங்கள் கிளைம் பண்ணி லெட்டர் கொடுக்கணும் சார். இப்போ வந்து நம்மளது ஜிபேலாம் போகலாம் வந்துடுது வச்சுக்கிங்க. அப்போ அந்த இது ஏடிஎம்மில் இந்த நடைமுறை எனக்கே தெரியல. ஒரு 4 தடவை 5000 இது மாதிரி ஆகிட்டுருக்கு. ஒரு 3000 ஒன்று 23,000 ரூபா. அதுக்கப்புறம் மேடம் நான் என்ன பண்ணணும், எழுதி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரேடியாக 23,000 ரூபா வராது, ஒவ்வொரு 5000 ரூபா இதாகும், நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். அந்த அம்மா எனக்கு 5000 ரூபா சார், 5000 ரூபா வந்துச்சா செக் பண்ணுங்க, இப்படி தகவல் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க, அவங்க கூட இன்னும் சேரலை. மற்றவங்களாம் வந்து இந்த சுதாகர் கோபி மாதிரி என்ன படிவம் இது, வெள்ளை படிவம், போய் மஞ்சள் படிவத்தில் எழுதி வாங்கிட்டு வா, மஞ்சள் படிவத்தில் டேட் யார் போடுவா, இது போங்க சார் அப்படி இப்படி. அப்புறம் லாஸ்ட்டில் கையை தொடைப்பார் சாப்பிட்டதில், சார் 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 ஃபார்மு என்ன இப்போ போகணும்னு எழுதிடுவாங்க அப்படி. அந்த மாதிரி தான் பெரும்பாலும் பேங்க்லேயே. இதில் இந்த எஸ்பிஐலாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் எஸ்பிஐக்கு ஒரு இது உங்கள் கமெண்ட்ஸ்லேயே கேட்டு பாருங்களேன், 100 பேர் வந்து திட்டுவான். ஏன்னா அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவே ஆகிட்டான். அவன் எஸ்பிஐ ஊழியர் எல்லாரையும் சொல்ல, அது வேறு அப்புறம் சண்டை வருவாங்க ஒரு குறிப்பிட்ட செக்ஷன். இதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி அதிகாரிகள் மென்டாலிட்டியாக இருக்குது. அப்போது தாவேக்கா அதிகாரிகளை எப்படி பயன்படுத்தணும், காவல் அதிகாரிகள், அதே மாதிரி சட்டத்துறை, இவர்கள் அவசரமாக தான் இப்போ போட்டாங்க சட்டத்துறை. அதெல்லாம் ஒரு ரீவேம் பண்ணால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது. இன்னொரு பக்கம் அரசு பணி, கரூர் மக்களுக்கு 31 பேருக்கு அரசு பணி, அந்த அரசு பணிக்கு அது உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. இப்போ அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க தாவேக்கா அரசு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு கேவியேட் வந்து மனுவோட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து போகிறாங்க அப்படின்னும் போது கேவியேட் போடுவாங்க. ஒரு வழக்கு போடும்போது மேல்முறையில் போகும்போது வழக்குதாரர் என்ன கேட்காம கேவியேட் போடுவாங்க. இதில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை, இப்படிலாம் கேட்குறாங்க. நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம் அப்படின்றது. இந்த விவகாரம் நான் சொல்கிறது உங்களுடைய வாசகர்கள் கூட பிடிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அரசு வேலையோ எந்த ஒரு திட்டமோ எது ஒன்று கொண்டு வந்தாலும் அதற்கு முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது. அப்போது உங்களுக்கு அவர்கள் மேலே அக்கறை இருக்கிறது. 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்துச்சு, மற்ற கட்சிகள் ஒரு 5 லட்சம் 35 லட்சம், ஆனாலும் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீதிமன்றம் கூட ஏன் அவர்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டாங்க. இதை பார்த்தோன்னா இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எப்போவுமே கமெண்ட்ஸுக்கும் தீர்ப்புக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்போது நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுக்குறதா இருந்தால் தற்காலிக பண்ணி கொடுக்கலாம். இங்கே தாவேக்கா அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா, ப்ரைவேட்டு நிறுவனங்களில் இவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருணும். அப்போ அது என்னென்னா அவர்களுக்கு வேலையும் கிடச்சிருக்கும், நல்ல ஒரு இதுவும் பண்ண மாதிரி இருக்கும். அரசு வேலைன்றது இன்றைக்கி பல விஷயங்கள், 1000 வேலைக்கு 10,000 பேர் 1 லட்சம் பேர் கூட எழுதுகிறான். அப்போ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது.
நீங்கள் 41 எண்ணிக்கைன்றது வந்து நீங்கள் அதுக்கு தேர்வு வச்சிங்கன்னா ஒரு 8,000 10,000 பேர் எழுதுவோம். அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அரசு வேலை கிடைக்குமான்னு. அப்போ இந்த விவகாரத்தில் அரசு வேலைன்றது நீங்கள் இது கொடுத்துட்டீங்க வச்சுக்கிங்க, இவர்களுக்கே கொடுத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் இறந்தவங்களுக்கு என்ன, மகாமக குளத்தில் இறந்தவங்களுக்கு என்ன, மாஞ்சோலை டீ எஸ்டேட்டு போராட்டத்தில் இறந்தவங்களுக்கு என்ன, இங்கே ரோட் ஷோவில் இறந்து போனாங்க 5 பேர் சென்னையில், அவங்களுக்கு என்ன, இப்படி முன்னாடி பின்னாடிலாம் வரும். நாளைக்கு இன்னொரு ஒரு நடிகரை காண போன ஒரு கூட்டம் நெரிசலில் சேர்த்து 5 பேர்னா குழுன்னு ஒருத்தர் நிற்பான், இன்னொன்று கோர்ட்டுக்கு போவாங்க, இதுக்கு என்ன அதுக்கு என்ன, இது எல்லாமே பிரச்சனை. அதனால தான் ஒரு விஷயத்தை அமல்படுத்தும் பொழுது முன்ன பின்ன இது எப்படி மாறும், எப்படிலாம் பிரதிபலிக்கும்லாம் பார்க்கணும். இதை அதிகாரிகள் சொல்லித்தரணும். நான் சொன்னேன்ல, அதிகாரிகள் இந்த காவாலை உழுந்தவனை கேட்டவொடனே நீ என்கிட்ட கேட்டியான்னு அந்த மாதிரி தான் இருப்பான். இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய், சார் வெள்ளை காக்கா பறகுது சார், 2 வெள்ளை காக்கா பறகுது சார், சார் உங்கள் பார்வை என்ன மாதிரி கூர்மையாக இருக்குது சார், நீங்கள் சொன்ன அப்புறம் தான் நானே பார்க்குறேன் 2 வெள்ளை காக்கா, அன்னைக்கு கூட சொன்னீங்களே வெள்ளை யானை இருக்குன்னு, நான் கூட பார்த்தேன் சார். இப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா நெஞ்சத்தில் இடம் பிடிச்சி நம்ம வாழ்க்கையை வளமாக்கணுன்றது தான் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ நேர்மையாக இருக்கிறவன் கரெக்டாக இருக்கிறவன் புறந்தள்ளப்படுவான், ஓரந்தள்ளப்படுவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவனுங்க தான் போயிட்டு அதிகாரிகள் அந்த இது ஆளுகிறவர்கள் மனதில் இடம் பிடிச்சிக்குவாங்க, சமூக வலைதளங்களில் பெரிய நம்பிக்கைக்குறிகளாக தங்களை காமிச்சிக்குவாங்க, பத்திரிகையாளர்களை கைக்குள்ளே வச்சுக்குவாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இவர்கள் தான் அதிகாரிகள், இவர்களை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாரும் ஆளவே முடியாதுன்னு ஒரு நிலையை உருவாக்கிடுவாங்க. ஆனால் நல்லா வேலை செய்கிறவன் திறமையான ஆள் சைலண்ட்டாக ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவர்கள் சமூக வலைதளங்களுக்கு மற்றது வராதனால நம்மளால் என்ன நினச்சிக்குவாங்க, அவெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவர் தான் இவங்க தான் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று ஃபெயிலியர் தான் இந்த விஷயம். இது உச்சநீதிமன்றம் போனாலும் என்னுடைய கணிப்பு இது சரியில்லைன்னு தான் வரும். ஏன்னா ஒரு ஒரு விவகாரத்தை அது இல்லாமல் இன்னும் சிபிஐ இன்னும் முடிக்கலை, அந்த அது ஒரு இதுவாக அது ஒரு இது அப்படியும் ஒரு வாதம் வைக்கலாம். இன்னொன்று நீண்ட காலத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னுதாரணமாக மாறிடும். நாளைக்கு எது நடந்தாலும் அரசு வேலை கொடுக்கணும். ஒரு குழந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு 2 வயசு குழந்தை இந்த இதில் திமுக ஆட்சி போன முடிகிற நேரத்தில், அப்போ அந்த அம்மாவுடைய அந்த சித்தி, அந்த குழந்தையுடைய சித்தி எந்த வித அவங்களுக்கு துக்கமும் எதுவுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணுன்றது தான் பிரதான கோரிக்கை வச்சு பேசியிருந்தாங்க. ஏன்னா இது அந்த மாதிரி இன்றைக்கி மாறிக்கிட்டு வருது, அதுக்கு சொல்கிறேன். காலை உணவில் இந்த இது உணவு இதில் வந்து சிக்கன் பிரியாணியும் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து கோரிக்கை முதலமைச்சர்கிட்ட வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வழித்தோன்றலாக இருக்குது. காமராஜர் ஆட்சி காலத்துலேருந்து இந்த உணவுன்ற ஒரு விஷயம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அது எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலையும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலும் சரி, என் கடந்த ஆட்சியில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து காலை உணவு திட்டம். இப்போ விஜய் அவர்களும் இதில் வந்து ஒரு ஆட் ஆனால் சிக்கன் பிரியாணி போடலாமா அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. அதற்கு ஒப்புதல் வழங்குவார். அது முதல்ல சரியா, ஓகேவா? பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் எது பண்ணாலும் அது சரிதான். ஏன்னா அவர்கள் நம் நாட்டினுடைய சொத்துகள். என்னைக்கு இருந்தாலும் அவர்கள் தான் நம்ம எதிர்காலம். நம்ம நாட்டுடைய எதிர்காலம் அவங்க, நம்ம நாட்டுக்கு எதிர்காலம் அவங்க. அதனால் அவங்க வந்து அவங்கள நீங்கள் என்ன பண்ணாலும் அது நீங்கள் அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன்ல ஸ்மார்ட் வகுப்புகள், கம்ப்யூட்டர்னால் உண்மையான கம்ப்யூட்டரை வச்சு செயல் வகுப்புகள், இதெல்லாம் கூட அவர் யோசிக்கிறார் நம்ம என்ன பண்ணணுன்னு. அதற்கு பிஎம்சி ஸ்கூலை உள்ளே கொண்டு வரதுக்கும் யோசிக்கிறாங்க. நான் உண்மையிலே வரவேற்கிறேன். ஏன்னா இந்த வரட்டுத்தனமாக இவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு, அதுலேயும் இவங்க வீட்டு பிள்ளைங்களாம் ப்ரைவேட்டில் நல்லா படிச்சுட்டு இருக்கோம். காவு கொடுக்குறது எல்லாம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான். அது எப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது. எங்களுக்கு கிடைக்குது யாருன்னா அதெல்லாம் இல்லை. என்ன சொன்னார் கலைஞர், என்ன சொன்னார், அது என்ன சொன்னார், நம்முடைய மொழிப்போர் நான் இப்படியே ஊட்டிக்கிட்டு அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம பண்ணுறது. மற்ற ஸ்டேட்டில் நவோதயா பள்ளிகள், பிஎம்சி பள்ளிகள்னா அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சிக்கின்னு அதுங்க நீட்டில் மோதுது, எல்லாம் மோதுது. நீங்கள் எல்லாத்தையும் தடுத்துட்டு காலில் கயிறை கட்டிட்டு ஐயோ பார்த்தீங்களா நீட்டில் எங்கள் பசங்க போகவே முடியல அப்படின்னா நீ அவங்களுக்கு என்ன வசதி பண்ணி கொடுக்குற? வசதி பண்ணி கொடுக்குற மத்திய அரசு இதையும் தடுக்கிறிய. அப்போ அதில் கொஞ்சம் பிஎம்சி ஸ்கூலில் கொண்டு வரலான்றது ஒரு நல்ல விஷயம். நவோதயா பள்ளிகள் நாங்கள் யோசிக்கிறோன்னு சொன்னதும் லாஸ்ட்டில் உச்சநீதிமன்றம் போய் என்னையா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குற அளவுக்கு வந்துச்சு. 3 வாரத்துக்குள்ளே சொல்லுங்கன்ற. அதனால் இதையே சாக்கா பயன்படுத்திக்கிட்டு நவோதயா பள்ளிகள் திறக்கிறதுக்கும் பண்ணால் மாவட்டத்துக்கு 2 பள்ளி வந்தால் ஒரு 75-80 பள்ளிகள்னால் கேவி ஸ்கூலுக்கு, கேந்திர வித்யாலயக்கு ஈக்குவல் அது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் வந்து தடை அதை உடை தான் போகணும். எவனை பற்றியும் கவலைப்படக்கூடாது. பள்ளிகளில் இவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வரதில் தப்பே கிடையாது. நீ அரசு நிர்வாகத்தில் இருமொழி கொள்கை வச்சுக்கோ,
ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3 மொழின்னு வரும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு மேலும் சின்ன வயசுலேயே ஒரு மொழி அறிமுகமாகும் போது அவன் வருங்காலத்தில் அவனுக்கு 3வது ஒரு மொழி அறிமுகமாக இருக்கும். இது பிரைவேட் ஸ்கூலில் இவர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அதே இவர்கள் நடத்துகிற பள்ளிகள்லேயும் மும்மொழி வச்சுக்கிறாங்க. ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டும் அறிமுகப்படுத்தாமல் பார்த்துக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா ஏழை மாணவர்களுக்கு எந்த வசதியும் பண்ணி கொடுக்குறதே இல்லை. அதில் ஒன்று தான் நான் சொன்னேன் பாருங்கள், இதுதான் கம்ப்யூட்ரு, எது இந்த புக்கில் இருக்குது பாரு, இதுதான் மவுஸ், அதுவும் இதுதான் மவுஸு, அது இதுன்னு நீங்கள் இதுதான் கம்ப்யூட்டர் இதுதான் மவுஸுன்றது அவனுக்கு செயல் வடிவமாக காமிச்சிங்கன்னா நீ சொல்லவே தேவையில்ல அப்படின்னு அவன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவான். இப்போ தான் விண்டோஸ் பற்றி சொல்லி கொடுத்துனுக்குறாங்களாம். இது விண்டோஸே இப்போ வரீங்களா? அப்போ இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஏ ஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள் எப்படி இருக்குதுன்னா அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அப்போ இதில் ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் புகுத்துறன்றது கல்வி முறையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அதை தான் நம்ம சிம்புவும் சொல்கிறாரு, படிப்பது வேறு கற்பது வேறு. கற்பது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு சேர்க்குறாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ரொம்ப முக்கியங்க. அதில் தான் எல்லாமே வரும், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வரும். நீங்கள் பல வரலாறு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. நீதி கதைகள்லாம் எங்கள் காலத்தில் இருந்தது. அப்போது நம்ம படிக்கும்போது நம்ம இதுவாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். இப்போலாம் எங்கே போதை மருந்தை கடத்தி விற்றுட்டு பார்த்து பாடலாம், பணம் சம்பாதிக்கலான்னு சினிமாவில் காமிக்கிறான். அப்போ அவன் எதை பார்ப்பான்? 10 மாத்திரை விற்றா நமக்கு ஒரு மாத்திரை ஃப்ரீ, 20 மாத்திரை விற்றோன்னா டக்குன்னு ஒரு 10,000 கையில் பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு பப்புக்கு போனால் நம்ம தனியாக போக முடியாது, அங்கே வாசலில் பொண்ணுங்க நிற்கும், அதுங்களை கூட்டிகிட்டு போகலாம், புது நட்புகள் கிடைக்கும். இப்படி தானே கொண்டு போகிறாங்க இளைய தலைமுறையை. இந்த கிரிஞ்சி படம் எடுக்கிறாங்கள அந்த பையன், அவன்லாம் அரசியல் ஆசை வந்துச்சு பாருங்கள், இந்த பிரதீப் ரங்கநாதன் அவன்லாம். அதாவது ஓடுறா ஸ்டுடியோக்கு வெளியே நின்றான்னு சொல்கிறாலாம் இன்றைக்கி வந்து படம் எடுத்துகிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அது இந்த பசங்க பாவம் அதுக்கு பின்னாடியும் போயிட்டு ரத்தத்தானெலாம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. நாடுடைய நிலமை சொல்கிறேன். இப்படிலாம் வந்ததெல்லாம் இன்றைக்கி அரசியல் ஆசைலாம் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, வந்துட்டு நல்லது பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இப்போ இதில் இந்த விவகாரத்தில் பிரியாணி காலை உணவுலேயே இவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, உப்புமானா 4 வகையான உப்புமா, இந்த மாதிரி உப்புமானா ஒரே மாதிரி 13 வெரைட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்களாம். அதில் வந்து தனியார் கொடுக்குறாங்க, புதுசாக கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. இதோடு சேர்த்து பிரியாணின்றது ஒரு நாளுன்றது நல்ல விஷயம். வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் பிரியாணி அப்படின்றது. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.